இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த 5 இயர்ஸ் ஓல்டு பிசில சைபர் பங்க் 2077 விளையாட முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் 240 எஃப்பிஎஸ்ல பிளஸ் எல்லா விதமான ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட்டோட விளையாட முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுக்கு எந்த பிசியும் தேவை கிடையாது, உங்களதுல எந்த கூலிங் சிஸ்டமும் தேவையில்லை. அண்டு இதை விட என்னன்னா உங்க பிசில எந்த விதமான அப்கிரேடும் பண்ண தேவையில்ல. அண்டு 2 lakhs rupees கிராபிக்ஸ் கார்டும் தேவையில்லை. ஜஸ்ட் நல்ல இன்டர்நெட் இருந்தா மட்டுமே போதும். அதர் கண்ட்ரீஸ்ல 2020ல இருந்து இந்த ஒரு சர்வீஸ்ல ரூல் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு கம்பெனி இப்ப இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க. அதுவும் இந்த 2026ல அந்த NVIDIA GeForce Nowவையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபைனலி நம்ம இந்தியாவில் லான்ச் ஆயிருக்க இந்த GeForce Now வித் டெடிகேட்டடோட மும்பைல ஒரு சர்வரும் வச்சு பிளஸ் 5080 RTXும் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு இதை பார்த்தோன்னே உங்க எல்லார் மைண்ட்லயும் இப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அண்ட் உங்க கேமிங் பிசி எல்லாம் தூக்கி போட்டு ஒரு நார்மல் பிசிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதுல நிறைய லிமிடேஷன்ஸும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சர்வீஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்ல வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. இதுல 100 ஹவர்ஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கு அண்ட் வெயிட் லிஸ்டையும் உங்களை போட மேபி சான்சஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் எப்ப யாருக்கு வருங்கிறதும் தெரியாது. ஒரு யூசரா இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணி வைங்க, வெயிட் லிஸ்ட்ல இருக்கும், அது எப்ப வேணுமோ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலாம். இன்னும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதை பத்தி ஒரு டீப் டைவ் போயிடலாம். இதுதான் ஃபியூச்சரா இல்ல இது காசு வேஸ்டா? கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். NVIDIA இதை ஒன்றும் சும்மாவே ஸ்டார்ட் பண்ணல. 2013ல இதுக்கு NVIDIA Cleansன்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2015ல இதை NVIDIA GeForce Nowன்னு மாத்திட்டு, ஆனா ஃபைனலா 2020ல தான் பீப்புள்ஸ்க்கு அஃபிஷியலா இதை லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன, ஹை அண்ட் பிசில விளையாடக்கூடிய எல்லா கேம்ஸையும் நார்மல் பீப்புளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் தான். இதான் மெயின் பர்பஸ் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு மணி மோட்டிவ் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அந்த காலத்துல 4080 வச்சிருக்க ரிச்சான கிட்ஸ் மட்டும்தான் ஹை அண்ட் கேமை பிளே பண்ணணுமா? ஏன் நார்மலான பீப்புள்ஸா இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்க ஹை அண்டான கேம்ஸ்ல பிளே பண்ணக்கூடாதா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த டயத்துல இதை லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் விட நீங்க உங்களோட நார்மல் பிசிலேயே ஸ்ட்ரீம், எபிக் அப்படிங்கிற நிறைய கேமிங் பிளாட்ஃபார்ம்ல கேம்ஸும் பை பண்ணி வச்சீங்க. அந்த மாதிரி கேம்ஸையும் ஜஸ்ட் சிங்கிள் கனெக்ட் மூலியமா இந்த GeForce Nowல கனெக்ட் பண்ணி அதையும் நீங்க விளையாண்டுக்க முடியும். இதோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம பிசில விளையாடுற மாதிரி ஒரு 150 GB கேமை டவுன்லோட் பண்ணி வெயிட் பண்ணி விளையாடுறதுக்கு பதிலாக உள்ளே டைரக்டா போய் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்ம அந்த கேமே விளையாண்டுக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணியும் வச்சிருக்காங்க. அது இல்லாம இதுல நிறைய செட்டிங்ஸும் இருக்கு. அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஹை லெவலான ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஹை லெவல் ரெசல்யூஷன்லயே உங்களால சூப்பரா விளையாட முடியும். அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நான் ரீசெண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால நான் சொல்றேன். அண்ட் இதை நீங்க எந்த சிஸ்டம்ல வேணா விளையாடலாம். ஏன் உங்களோட மேக்கு இல்ல டிவில இல்ல நீங்க கையில வச்சுக்க ஸ்மார்ட் போன்ஸ்ல கூட சூப்பராகவே விளையாடலாம். இவ்வளவு வருஷமா நம்ம ஆளுங்க எல்லாருமே இந்த VPNல கனெக்ட் பண்ணி விளையாண்டு இருந்தாங்க. ஆனா அதுல லேட்டன்சி பயங்கரமா அடிக்கும். ஆனா இப்ப நம்ம இந்தியாலேயே குறிப்பா மும்பையிலே சர்வர் வச்சனால நமக்கு லேட்டன்சிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் இப்ப இன்வைட் ஒன்லிங்கிற ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. இன்வைட் கொடுத்துருக்க பர்சனால மட்டும்தான் இப்ப அதை ஆக்சஸ் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை வெயிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அன்லாக் பண்ணிடுவாங்க. இதுல 2 விதமான பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிளானுமே 90 days, அதாவது 3 மாசத்துக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு 999, இதுல உங்களால 2K ரெசல்யூஷன்ல 60 FPS பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு பிளான் என்ன 1999, இதுல உங்களால 5K ரெசல்யூஷன்ல 240 FPS பிளஸ் 5080 RTX கிராபிக்ஸ் கார்டோட விளையாட முடியும். ஒரே நிமிஷம், நான் இப்ப 3 மாசத்துக்கு RTX 5080 தானே சொன்னேன். எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா 1.5 lakhs கொடுத்து இந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு வருஷத்துக்கே நம்ம இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா 8,000 தான் வருது. இந்த 8,000ல நான் என்கிட்ட இருக்க ஒரு ஸ்மால் பிசில கூட செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. இங்கேதான் வருது ஒரு பஞ்சாயத்து. அது என்னன்னா 100 ஹவர்ஸ் லிமிடேஷன்ஸ். உங்களால 100 ஹவர்ஸ் மட்டும்தான் கேம் விளையாட முடியும். அதுக்கு மேல நீங்க விளையாடணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா பே எவ்வளோங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது சப்போஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதை ப்ரீ ரிலீஸ்ல யூஸ் பண்ணவங்க எல்லா யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ப்ரீ ரிலீஸ் அப்ப அவங்க கிட்ட இருந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸை எப்படி இதுல பூஸ்ட் பண்ணி ப்ராப்பரா செட்டப் பண்ணுங்கிறத ஒரு கைடை நான் இப்ப தரேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரிலீஸ் வந்துருச்சுன்னா இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒய்ஃபை இல்ல ஈத்தர்நெட். நீங்க ஈத்தர்நெட்டா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான பிளான் வாங்கியிருக்கணும்.
அண்ட் ஈத்தர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அது ப்ராப்பரான கனெக்ஷனாகவும் இருக்கணும். இந்த லூஸ் கனெக்ஷன் இருக்கிற வேலையே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்றீங்கன்னா ஒன்று 5 GHz இருக்கணும், இல்லை 6 GHz இருக்கணும். இப்போ 5 GHz 6 GHz போகும்போது இது பெரிய பேக்கெட்னால நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஒய்ஃபை பாக்ஸை வைக்க முடியாது. இதுவும் ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நம்பர் 2 என்னன்னா கஸ்டம் பிட்ரேட் தான். இந்த கஸ்டம் பிட்ரேட்டு நீங்க உங்க செட்டிங்ஸ்ல போய் ஆன் பண்ணணும். அது எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த கஸ்டம் பிட்ரேட் எப்படி செட் பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதுல கிளைண்ட் செட்டிங்ஸ்ல போய் விசிங்க் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா இது உங்க லேகை வந்து ஓரளவாகவே ஃபிக்ஸ் பண்ணும். அப்புறம் எப்போதுமே சொல்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த ஒரு ஜிஃபோர்ஸ் நவ் ஒர்த்தா, இதை இந்த பிளான் பிரைஸுக்கு நான் கொடுத்து வாங்கினா ஒர்த்தா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட ஒரு 50 Mbps மேல ஒரு ஸ்டாண்டர்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, ஒரு பிசி இருக்குன்னா ஒருத்தன் நான் சொல்லுவேன். இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ஹை எண்ட் பிசி வச்சிருக்கீங்கன்னா அதுலயே விளாண்டுட்டு போயிடலாம். எக்ஸ்ட்ரா நீங்க காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட சின்ன சின்ன பிசி தான் இருக்கு, இல்ல மொபைலே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இதை வாங்குங்க. சீக்கிரமா ரோல் அவுட் வந்துடும் நானும் நம்புறேன். ரோல் அவுட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை பத்தின ஃபுல் வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேன். இந்தியா தான் இருக்கிறதுல பெரிய மார்க்கெட்டு. இது லான்ச் ஆயிடுச்சு, இப்ப யூசர் கையில வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை வாங்குவான்னு நான் நினைக்கிறேன். பாய்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் பொண்ணுதான் சொல்றதை விட நிறைய பேர் கேம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேமர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சப்போஸ் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்களா அதை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்றேன்னு சொல்றாங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ஒரு பெட்டரான ஒரு வீடியோ காத்துட்டு இருக்கு. அதை மேக் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணுவேன்.